நேற்று தொடங்கினப்போ எதிர்க்கட்சி தலைவர் ஒரு பிளக்கார்டு பிடிச்சிக்கிட்டு வாயை திறந்து பேசுங்கள் முதல்வர் அப்படின்னா அது வந்து அவங்கள ப்ரொவோக் பண்ணுற மாதிரி. அதுக்கு அவங்க பெருசாக காமிச்சிக்கல. நேற்று சபை இவர்களை ப்ரொவோக் பண்ணுற மாதிரி இது தேசிய கீதம். இவர்கள் போன தடவை பெரிய சண்டை ஆச்சு இல்லை, எதில் சண்டை ஆச்சு? தேசிய கீதத்தை முதல்ல பாடணும், கடைசியிலையும் பாடணும், 2 தடவை பாடணும். இவர்கள் முடியாதுன்னு சொல்ல, அவர் கவர்னர் வேணும்னு சொல்ல, இப்படியே ஓட்டினாங்க. சாதாரணமாக நேற்று அதை முடிச்சு விட்டாங்க. 2 தடவை தேசிய கீதம் காண்டாயிட்டாங்க அவங்க. இது ஒன்று. அப்புறம் ஆளுநர் உரையில் இவர்கள் மீது உள்ள குற்றச்சாட்டுகள், வெள்ளை அறிக்கை பற்றி அதெல்லாம் வந்து ஏற்கனவே வெள்ளை அறிக்கை தாக்கல், இதெல்லாம் வச்சுட்டு திமுக ஏதாவது பண்ணலாம் அப்படின்ற மாதிரி எண்ணத்தோடு தான் இன்றைக்கி வந்திருந்தாங்க. தாவேகாலையும் எல்லாருமே புதுசு, அவர்களுக்கு 2 நாள் புத்தாக்க பயிற்சி எல்லாம் கொடுத்து ப்ரொவோக் பண்ணுறவெல்லாம் பண்ணால் கொஞ்சம் அமைதியாக இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம், மற்ற விஷயங்களை மூத்த அமைச்சர்கள் பார்த்துக்குவாங்க அப்படின்னு. இதுக்கு நடுவில் தான் இன்றைக்கி இந்த இது ஆரம்பிச்சது. ஃபஸ்ட்டு மேகதாட்டு இது, அதில் எதுவும் பேச முடியல, இவங்களால் எதிர்த்துலாம் பேச முடியல, அதனால் ரொம்ப சுமூகமாக முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் தான் 0 ஹவரில் தான் இந்த இதெல்லாம் ஆரம்பிக்குது. ஆஸ்டின் பேசும்பொழுது நேற்று பேசின அதே மாதிரி வாயை திறந்து பேசுங்க முதல்வர் அப்படின்ற இது சொல்லும் போது தான் பிரச்சனை ஆரம்பிக்குது. ஆதவ அர்ஜுனா எழுந்திரிச்சு எங்கள் முதல்வர் பேச வேண்டிய நேரத்தில் பேசுவார், 5 நிமிஷம் தான் பேசினார் குளத்தூரில், என்ன ஆச்சு தெரியுமா அப்படின்னு கேட்டு உங்கள் தலைவர். ஆமாம், அங்கேருந்து ஆரம்பித்தா ஆய்வு நீ ஆய்வுன்னு. அப்புறம் அங்கே தாவைகள் வந்து ஒருத்தர் எம்எல்ஏ எழுந்திரிச்சு ஓடியாந்துருக்காரு அடிக்கிற மாதிரி. இந்த மாதிரி நடந்திருக்குது. இவ்வளோ தூரம் புத்தாக்க பயிற்சி எல்லாம் நடத்தியும் தாவைக்கால அந்த எம்எல்ஏ பண்ணுறது வந்து எப்படி சரியாக இருக்கும்னு தெரியல.